ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1998 வெளிவந்த வீடு, பாலு மகேந்திராவினுடைய கை வண்ணத்தில் வெளிவந்த படம். ஸோ அந்த படத்தை நான் ரீசெண்டாக வாட்ச் பண்ணேன். சரி, ஓகே, எல்லாடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அண்டர்ரேட்டடான ஃபிலிம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீல்ஸில் சஜஸ்ட் ஆச்சு, வீடு படம் பாருங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் கேட்டிங்க, அது ரீசெண்டாக மாஸ்டர் பீஸ் ஆஃப் பாலு மகேந்திரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, என்னடா இருக்க போகுதுன்ற மாதிரி நானும் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். அது படத்தோட டியூரேஷன் 1 hour 45 minutes தான் வீடு. ஸோ ஆக்சுவலாக ஒன்லைன் இது தான். எப்படி ஒரு மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸ் ஒரு சம்திங் மிடில் கிளாஸ் எப்படி இந்த வீடுக்கு கட்டுறாங்க, அவங்க அந்த என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. பட் இதில் என்ன இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னா ஒரு பெண்மணியாக அவங்க எப்படி கட்டுறாங்க. பேரண்ட்ஸ் இல்லாமல் ஒரு தாத்தா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு சோலோ உமனாக எப்படி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தானே அந்த வீடை கட்டினாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ இவ்வளோ தான். இப்போயுமே அந்த படம் எவ்வளோ உண்மையை பேசுது அப்படின்றத பார்த்தாலே தெரியும். ஏன்னா பாலு மகேந்திரா ஆக்சுவலாக அந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா எடுத்திருக்காரு. ஸோ எது உண்மையோ, எது சொசைட்டியினுடைய டார்க்கான சைடோ அது நிறைய இடத்துல காமிச்சது பாலு மகேந்திரா அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் இதுதான். ஸோ மெயினாக இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இதை பார்த்துட்டு இத்தனை நாள் பார்க்காம விட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க அது ஒரு போரான படம் அப்படின்ற மாதிரி, பார்க்காதவனுங்க சொல்கிறானுங்க. நான் சொல்கிறேன், பட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டில் அதில் காட்டுற எல்லா விஷயமுமே உண்மையாக தான் இருக்கும். சரி, நான் ஃபஸ்ட்டு கேரக்டர்லாம் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். பிகாஸ் கேரக்டர் ஒரு 4 கேரக்டர் தான் அதில் மெயினாகவே இருக்குன்றதுனால கேரக்டரே ரொம்ப சின்னதாக தான், எல்லாமே மெமரபுளாக தான் இருக்கும். முருகேஷன் கேரக்டர். ஸோ முருகேஷன் தாத்தாவாக வந்திருப்பாங்க, ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய தாத்தாவாக இருப்பார், பாட்டு வாத்தியாராக வந்திருப்பார். என்னென்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க. வாடகை வீட்டு இருந்துட்டு அந்த வாடகை வீட்டு ஓனர் நீங்கள் காலி பண்ணுங்கள், இந்த வீட்டை விற்க போகிறோன்னா ஒரு சம்திங் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. நோட்டீஸ் கொடுத்த உடனே அந்த டைமில் அடுத்து எங்கேயாச்சும் வீடு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க. என்னன்னா தாத்தா முருகேஷன், அவர் பாட்டு வாத்தியார். அப்புறம் சுதா, அதாவது அவங்க தான் ஹீரோயினி. ஐயோ, அவங்க ஒரிஜினல் பேர் மறந்துட்டேன். அப்புறம் சிந்து அப்படின்ற இன்னொரு குட்டி தங்கச்சி இருப்பாங்க, ஒரு 8வது 9வது படிக்கிற தங்கச்சி. சுதா தான் இந்த வீட்டை இப்போதைக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்ட உடனே இது சரிப்பட்டு வராது, நம்ம வேறு வீடு தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீடு தேட போவாங்க. வீடு தேட போன உடனே ஒவ்வொரு வீடியும் காட்டுவாங்க. ஸோ காட்டும் பொழுது அவங்க ஃபைனலாக எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு பார்த்தப்ப அமௌண்ட்டு இவங்க கேட்குற ஒரு அமௌண்ட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமேல பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான் இருக்கும்போது அவங்க இடத்துல வேலை செய்வாங்க. ஸோ அந்த வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், ஏன் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் லோன் எடுத்து வீடு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறமேல அவங்க லோன் எடுப்பாங்க. லோன் எடுத்து எப்படி வீடு கட்டி முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. அது கூட சுதா அவங்களுக்கு கூட ஒரு கேரிங்கான ஒரு லவ்வர் இருப்பார், கோபின்னு. ஸோ அந்த ஒரு போர்ஷன் நான் தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த முருகேஷன் கேரக்டரே ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பாப்புல. அவருக்கு வயசு எவ்வளவோ இருக்கும். பாலு மகேந்திரா கரெக்டான ஒரு ஆளை தூக்கி பிடிச்சி போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாப்புல அந்த மனுஷன். ரொம்ப ரியாலிட்டியாக எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருப்பார்ப்பா தாத்தா, அந்த மாதிரி இருக்கும். நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு குட்டி பாப்பா அவங்க இருப்பாங்க. அது வாடகை வீடுனால 2 மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு இருக்கும். ஸோ அங்கே குட்டி பாப்பா அந்த தாத்தா கிட்ட ஏதாச்சும் பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாத்தா பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பார். அந்த ராகம்லாம் பிடிச்சி பாடெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது இப்போ குழந்தைங்க மைண்ட் செட் இது இப்போ 1998 வந்த படம். சரிங்களா? எப்படி குழந்தைங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இந்த திரை மோகத்தினால அப்படின்றத அழகாக காட்டியிருப்பார். என்ன தாத்தா நீ பழைய பாட்டாக பாடிட்டு இருக்க, இந்த பாட்டு பாடுன்னு சொல்லி சில்க் ஸ்மிதா ஒரு பாட்டு போட்டுவாங்க, அந்த பாப்பா பாடும். நாடு பகர நிர்மல சுகம் தேடு மானமேகதித்யா நந்தத்தை நாடு பகர நிர்மல சுகம் தேடு மானமேகதித்யா நந்தத்தை நாடு. எப்படி என்ன தாத்தா எப்போ பாட்டு பாட சொன்ன? வேற என்ன பாட்டு பாட சொல்ற? பொன்மேனி ஆ உருகுதே ஊ. இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு வராதுடா கண்ணா. ஓ தாத்தா, என்ன பாட்டு பாடு நீ? அதை பார்த்த உடனே என்னடா இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே இதில் இருக்குது. அவர் 1998 எடுத்துட்டார்.
சரிங்களா, அது ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கும். அப்புறம் சுதா கேரக்டரை வந்து சொல்லி ஆகணும். சுதா கேரக்டர் வந்து ஆக்சுவலாக செம போல்டான ஒரு கேரக்டராக வந்து இருக்கும். ஏன்னா ஹோல் குடும்பத்தையும் வந்து அவங்க தான் வந்து தாங்கி பிடிக்கிற கேரக்டராக வந்து அழகாக வந்து இருந்திருப்பாங்க. அவங்க லோன் வந்து கஷ்டப்பட்டு வந்து எடுத்துருவாங்க, அதுவும் வந்து அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்து சிந்துன்றது வந்து என்னது ஆஸ் யூஷுவல் ஒரு வந்து இம்மெச்சூர்டான ஒரு தங்கச்சி, என்ன சூழ்நிலைன்னு தெரியாமல் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்கும் வந்து அழகாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து சிந்து வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பட்டு சரிக்கையோ சம்திங் எடுத்து கொடுங்க தாவணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த டைமில் தான் அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்கி பயங்கர ஸ்ட்ரகிளில் வந்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த டைமில் கேட்கும்பொழுது முதல்ல வந்து சுதா வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க, பொடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து பணம் வந்துச்சுன்னெலாம் தெரியாது. ஃபைனலாக வந்து அந்த ஒரு பட்டு சரி இந்த வந்து சம்திங் வந்து எடுத்து வந்து வச்சுருவாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிருவாங்க சிந்து. அது நல்லா இருந்துச்சு. அது போக இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா வந்து மங்கா கேரக்டர்லாம் ஒரு பயங்கர பீக் ஃபெமினிஸ்டான ஒரு கேரக்டர் தான் வந்து மங்கா கேரக்டர். ஸோ அப்போயே வந்து அழகாக வந்து எழுதியிருப்பார். பாலு மகேந்திரா படத்தில் வந்து நிறையா பாலு மகேந்திரா அவர்களுடைய படத்தில் இந்த பெண்களினுடைய கேரக்டர்லாம் வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த டைம்லேயே வந்து சென்னை பாஷை பேசக்கூடிய அந்த குப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரவுடிங்கன்னு காமிச்சவங்க தான் நிறையா பேர். பட் இருந்தாலும் ஆனால் அப்படி காமிச்சிட்டு இருந்த டைமில் அப்படி தான் இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அங்கேயும் நல்ல மனுஷங்க இருக்காங்கன்றதை அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து மங்கா அவங்க வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க நிறையா படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா. ஸோ சூப்பராக வந்து இருக்கும். அது போக வந்து என்னென்னா இந்த லோனில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. லோனில் வந்து தட் மீன்ஸ் என்ன பண்ணால் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும், பர்மிட் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இன்ஜினியர் வந்து எப்படி வந்து பணம் அடிக்கிறான் அதெல்லாம் வந்து அழகாக வந்து அதாவது இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்ப வந்து அழகாக வந்து இருக்கும். மங்கா கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும். அதில் இன்னொரு இது வரும். ஏன்னா மங்கா கேரக்டர் பார்த்துட்டு ஆடா என்னடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா வந்து அங்கே கான்ட்ராக்ட் எடுத்தவன் இருப்பான்ல, ஸோ அந்த அவன் வந்து ஏமாத்தின உடனே அதை எக்ஸ்போஸ் பண்ணது மங்கா கேரக்டராக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மங்கா கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமேல் வந்து அவனை துரத்தி விட்டுருவாங்க. சரி போ, ஆமாம் நான் இப்போ திருட்டிட்டேன், நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டில் வந்து என்னன்னா அந்த கான்ட்ராக்ட்காரன் போயிடுவான். போனதுக்கப்புறமேல் வந்து இவங்க சுதாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா வந்து வேலை நடந்துக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுனே வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மங்கா கேரக்டர் அந்த டைமில் வந்து தன்னை சுப்பீரியராக நான் தான்டா அந்த இடத்துல ஃபெமினிசம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு வந்து பார்த்துங்க. மேஸ்திரி கூட வாயை மூடிட்டு வந்துருப்பாப்புல. மங்கா கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ விடுக்கண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். வாய கட்டி வவுத்த கட்டி அங்க கடை வாங்கி இங்க கடை வாங்கி ஊரு கட்டிக்கிட்டு அத்த போய் இன்னும் வார்த்தை கேட்டுக்கணும் பாரு. ஒட்டச்சிங்கன்னா அவ்வளவு இலக்காரமா புடிச்சா உனக்கு எப்படி சம்பாதிக்கிறானாக உன் பஞ்சாதி கையில போய் கேளியா விளாவாரியா சொல்லுவா. உன்னை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிறியா? யோ உன்னை நான் கவனிச்சுன்னு தான் வர்றேன். எப்ப எவ குனியிரா எங்க தெரியுதுன்னு அலையிற கசுமால நீ தண்ணி பேசுற மகா நீ கவனிக்கிற கண்ணு. யாருவ இல்ல கேக்குற யாருவ? ஓ பீத்துன்றவன் என்னமோ அரிச்சுண்டோட்டம் ஆடுறான. முடிக்கிறத பாரு. யோ கண்ட்ராக்டர் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா எப்ப வாயா அடுத்த தெருவுல நீ 2 மூட்டை சிமெண்ட் தெளிக்கணும் துட்டு வாங்கினியா இல்லையான்னு நான் ப்ரூஃப் பண்றேன். ஓ பேமானே வாட்ச்மேன் அவன் தான் பணக்காரன் சுரண்டி போய்க்கிற சாதி. அவன் புத்தி அப்படித்தான் போகும். உனக்கு என்ன ஆச்சு? வாட்ச்மேன் போயே மாமா வேலை பாரு. நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. கணக்கு வழக்கெல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வரோம். ஐயாவுக்கு ரோசம் பொத்துக்குச்சா? அட போட்டு விடுகனே. இல்லாம பூச்சி காமிக்கிறான் திருட்டு பையா. இவர் பூட்டானா ஊர் உக்காந்துக்க மாக்கோம். ஐயா இந்த கண்ணே சாமா சட்டலாம் வாங்கி போடு, நாங்க பாத்துக்கிறோம். முடியுமா மங்க? அட என்ன கண்ணே நீ 7 வயசுல இருந்து சிமிட்டி சுமந்துக்கு நிக்கிறேன். எம்மா பெரிய பில்டிங் எல்லாம் பார்த்தாச்சு. இது என்னது இது? தம்மா தூண்டு ஊரு. என்ன மேஸ்திரி என்னன்ற இத்தனை நம்மால கட்ட முடியாது. ஏன் முடியாது ஐயா? கேட்டீனியா? இந்த கண்ணே நீ ஒன்னையும் யோசனை பண்ணாத. சாமான் சட்டலாம் வாங்கி போடு. ஒரு மாதிரி சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஆஃப்டர் தி போய்ட்டு மங்காவும் சுதாவும் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக வந்து பேசிகிட்டு வந்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த டைமில் ஒரு டைம் வந்து சுதா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பழைய சாரி வந்து இட்டு வந்து மங்கா கிட்ட வந்து கொடுப்பாங்க சுதா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா சுதா வந்து சரி எனக்கு பசிக்குது சாப்பாடு போட்டுவான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஆகிருக்கும். மங்காவுக்கு வந்து இவங்களோட ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க 30+ வந்து இருக்கும். இப்போ சுதா வந்து கேட்பாங்க ஏன் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. கேட்டப்போ இல்லை அதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னென்னா அவங்க சொல்லுவாங்க ஃப்ளாஷ்பேக், அந்த மாதிரி தான் லவ் பண்ணேன், அவன் விட்டு போயிட்டானா என்ன விட்டுட்டு ஏமாற்றிட்டான். இல்லை ஏமாற்றலாம் போல்
பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தான், என்னை பார்த்துனே கீழே வந்து செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்த லைன் தான் மனசில் ஒருத்தர் நினச்சிட்டு எப்படி வந்து ஒருத்தர் முந்தான விரிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வந்தோடனே அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுதா டக்குன்னு கண்ணு கிளங்கி அப்படி கண்ணு தண்ணி வரும். அடேங்கப்பா, சாம்பார் ஒரு தூக்குது. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அட போகணும், பழைக்கிற பைப்புக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏமுங்க வானா விட்டேன்னு வையன். ஏன் அப்படி? ஒருத்த மேல உசிரியே வச்சிருந்தேன், படுவாயா மதிட்டு போட்டான். பேரொருத்தி கட்டிக்கிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன 4வது மாடல சாரம் கட்டி வெள்ளை வச்சுக்கிட்டு பாவி மவனா பல்ல காட்டினே கீழே போய்கிட்டு இருந்தானா கூப்பிடுறதுக்குன்னு குனிஞ்சவன் தான் கை வைக்கிச்சு. அம்மா வசக்க இருந்து கீழே உயிந்தா இன்னும் ஆகும். அங்கே போட்டான். 6 வருஷம் ஆச்சு. ஒருத்த நினைப்ப நெஞ்சுக்குள்ள வச்சுக்கினே இன்னொருத்தனுக்கு எப்படி கண்ணு முந்தான வைக்கிறத நீ யார் சொல்லு. அந்த சீன்லாம் செமையாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், அப்போ டக்குன்னு கட் ஆயிரும். ஸோ எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான சீன், இந்த கோபின்ற கேரக்டர் மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற பசங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரில. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, லவ் அப்படின்ற விஷயம் எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற படங்களில் வந்து காதல் அப்படின்னா வந்து முத்தக்காட்சிகள், இன்டிமெசி வேணும்டா கண்டிப்பாக. ஃபிசிக்கல் இன்டிமெசி இல்லாமல் அந்த லவ் அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி நிறைய படங்களில் இப்போ வரக்கூடிய படங்களில் அது காமனாகவே வந்து மாறிடுச்சுன்னு வந்து வச்சுக்கோங்களேன். பட் இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறப்ப. ரொம்ப பெருசாலாம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கோபி வந்து இந்த சுதா வேலை செய்கிற இடத்துலையே வந்து வேலை செய்வாங்க. அவங்க வந்து காதலிச்சுக்கிட்டு வந்து இருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து டேய் வாடா மச்சான், அதாவது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பேபி அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, சொல்லுப்பா என்னப்பா வாப்பா. ஸோ அந்த டேர்மில் வந்து இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப வந்து எளிமையான காதல் இப்படி தாண்டா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அது போக என்ன அப்படின்னா வந்து சுதா வந்து இந்த மாதிரி வீடு வந்து வாங்குறதுக்கு, தட் மீன்ஸ் என்ன பண்ணால் கட்டுறதுக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்களா. லோன் சேங்ஷன் பண்ணுறப்ப அந்த டைமில் லோன் சேங்ஷனாக கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது கோபி வந்து உதவுறேன், நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணுறேன், இப்போ என்ன ஆயிரப்போகுது நான் போடுறேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு என்னன்னா வந்து சுதா வந்து இப்போ எதுக்கு அதெல்லாம் வேண்டாம், ஏன் அப்படின்னா அவங்களுக்கே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் கோபிக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு 2 தங்கச்சிங்க இருப்பாங்க, அந்த தங்கச்சிங்களை வந்து கரை சேர்க்கணும், அந்த அமௌண்ட் எடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுதா கிட்ட சொல்லும்போது சுதா வந்து இதெல்லாம் எதுக்குங்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டைமில் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து என்னன்னா கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த டைமில் இந்த கான்வர்சேஷன் வந்து 2 பேத்துக்கு வந்துருக்கும். இந்த கேண்டீன் வந்து அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே கேண்டீனில் தான் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே வந்துருக்கு. ரத்னாஸ் காஃபேன்னு மேலே வந்து போட்டிருக்கோம். ஸோ என்னென்னா உள்ளே வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துருப்பாங்க. சுதா வந்து இதெல்லாம் எதுக்கு வேணாப்பான்னு சொல்லும்போது இவர் கோவம் வந்துடும். என்னது நான் 3வது மனுஷனாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு சவுண்டு போட்டு வெளியே எந்திரிச்சு வந்துடுவார். வெளியே எந்திரிச்சு வந்த உடனே என்ன ஆகும்னா, லிஃப்ட்டில் தான் வந்து எங்கேயும் கீழே போவாங்க. கீழே போகிறப்ப ஒன்றும் இருக்காது, சண்டை போட்டுட்டு அதை எப்படி வந்து அவங்க ஈஸியாக மறக்கிறாங்கன்னா, ஒன்றும் கிடையாது, இப்படி கை இருக்கும், கை இப்படி தான் பிடிப்பாங்க. கையை பிடிச்ச உடனே அப்புறம் லோன் சேங்ஷன் ஆகிடுச்சாமா, அவ்வளோதான். சண்டை அப்படின்னு போகாமல் சிம்பிள், இந்த கை தொடுறது மட்டும்தான் வந்து படம் ஃபுல்லாக வந்து இருக்கும். அவங்களுக்குள்ள காதல் இப்படி தாண்டா இருக்குது, முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கேரிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அப்புறம் கரெக்டாக வந்து சுதா அவங்களுக்கு வந்து பர்த்டே வரும். இந்த பர்த்டே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க தாத்தா எல்லாருமே போய் விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் காதலனா கோபி வந்து பட்டு புடவை வந்து வாங்கிட்டு வரும் 1300 ரூபா. எதுக்கு நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் அவங்க வேலை செஞ்ச யாருக்குமே அந்த பணம் கொடுக்க முடியாத நெருக்கடியில் வந்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கோபி வந்து வாங்கிட்டு வருவாரா அந்த புடவை வாங்கிட்டு வந்தோடனே சரி கத்திடுவாங்க. ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க, நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன், நீங்கள் வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி தலை தூக்கி கொடுத்துட்டீங்க, இனிமேல் நான் அத்தனை பேருக்கு எப்படி காசு தரது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணவும் இல்லை, நானே இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கேன், நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற பேரில் நீயும் சேர்ந்து காசு செலவு பண்ணி என்னால் இத்தனை பேருக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அப்போ தான் கோபி வீட்டை வந்து காட்டுவாங்க. ஸோ கோபி வீட்டை காட்டும் போது அந்த 2 தங்கச்சிங்க வந்திருப்பாங்க, கோபி தங்கச்சி, அப்புறம் அவங்க அம்மா வந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு காலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேலே வந்து போவாங்க. சரிங்களா? ஸோ மேலே வந்து எதுக்குன்னா வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க கோபி காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுதா வந்து மேலே போய் வந்து பார்ப்பாங்க. அங்கேயும் இதே தான் இருக்கும். அதில் போய் வந்து கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன்றும் இருக்காது. இப்படி இருப்பாங்க. கோபி கை இங்கே வச்சுருப்பார், மேலே போய் ஒரு டச் விழும், சாப்பிட்ற அவ்வளோதான். அது ரொம்ப எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு ஆஹா இது நல்லா இருக்கே. ஆனால் அந்த இடத்துல லவ் தான் அப்படின்றத நமக்கு வந்து உணர்த்திட்டே இருக்குது. இதுதானே பேசிக் நீடு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதாண்டா லவ் அப்படின்னா ஃபிசிக்கல் இன்டிமெசி கிடையாது, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ரொம்ப சூப்பராக வந்து
டைரக்ட் பண்ணியிருந்தார். எனக்கு லவ் போர்ஷன்ஸ் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். கடைசி வரைக்கும் கோபி வந்து கூடவே வந்து இருப்பார் சரிங்களா. ஸோ அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பீக்காக வந்துருக்கு. நீங்கள் போய் அதையே தனியாக எடுத்து பார்க்கலாம், ரொம்ப அழகாக வந்துருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா திரும்ப முருகேஷன் கேரக்டர் ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடும். எல்லா வேலையும் முடிஞ்சும் தளம் போடுறதுக்கு பணம் இருக்காது. தளம் போடுறதுக்கு பணம் இல்லாதனால என்ன பண்ணுறது தெரியாமல் தள்ளி வந்து வச்சுருவாங்க. தள்ளி வச்சதுக்கப்புறமேலாம் திரும்ப கோபி வந்து அந்த அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை எடுத்து, அதாவது அவங்க தங்கச்சிக்கு சேர்த்து வச்ச அமௌண்ட் எடுத்து போட்டுவிட்ருவார். போட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவர் சிம்பிளாக சொல்லுவார், சிம்பிளாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நின்று இப்படி வந்து இப்படி வந்து பார்த்துட்டு இருப்பார் தளம் போடுறத. சிம்பிளாக வருவாங்க சுதா, ஹக்கெல்லாம் இருக்காது, கையை மட்டும் இப்படி பிடிச்சிப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். என்னதுடா இதாண்டா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா தளம் போட்டு வந்து முடிச்சிருவாங்க சரிங்களா. அது போக வந்து ரெயின் வந்து அப்பப்போ வரும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுறது, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குன்றதை காட்டியிருப்பாங்க. இன்னும் என்னென்னா அந்த கரெக்டாக முருகேஷன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டுட்டு தாத்தா வந்து எப்பயுமே வந்து வருவார். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஒரு டைம் வந்து நிலத்தை பார்க்குறதுக்கு ஒரு சம்திங் வரும் பொழுது என்னென்னா கொடையை எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா வந்து பயங்கரமாக வெயில் கொளுத்துது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட் சீன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. வீடு தேடும் போதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடு தேடும் போது ஒரு பழக்கடைக்காரர் வந்து ஃபஸ்ட் சொல்லியிருப்பார். அந்த மெட்டஃபர் மாதிரி வந்து வந்திருக்கும். என்னென்னா இவர் தனியாகவே வந்து பஸ்ஸில் ஏறி வந்து அந்த வீட்டுக்கு வந்து போவார் வளசரவாக்கம். ஸோ வளசரவாக்கம் போகும்போது கடைசி சீன் நான் சொல்கிறேன் வந்து லாஸ்ட் சீன், ஏன்னா வளசரவாக்கம் வந்து போயிடுவாங்க. வளசரவாக்கம் போனதுக்கப்புறமேல் டக்குன்னு வந்து இறங்கிடுவார். இறங்கின உடனே கொடையை மறந்துடுவார். அந்த டைமில் பயங்கரமாக வந்து வெயில் கொளுத்து. அப்போயே நினச்சேன், என்னடா இது ஃபஸ்ட்டு சீனில் வந்து அவங்க வாடகை வீடு கேட்க போகும்போது ஒரு பழக்கடைக்காரர் சொன்னார், என்ன அது வெயில் பொழக்குது கொடையை விரிங்கன்னு. இப்போ அந்த கொடையை காணமே என்னென்னு பார்த்துட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து உள்ளே வந்துடுவார். என்னென்னா வந்து அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். மங்கா இருப்பாங்க. மங்கா பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த சீனை கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்பிள், அவர் வந்து அந்த நாள் வந்து வாடகை வீட்டில் வந்து இருந்துட்டாப்புல. அடுத்து வந்து சொந்த வீடு வந்து கட்டிட்டாங்க. கட்டின உடனே ஒன்றுமே இருக்காது, எல்லாம் செங்கலாக வந்து அப்படியே வந்திருக்கு. பூச்சி வேலைலாம் ஒன்று இருந்திருக்காது, தளம் போட்டிருப்பாங்க சரிங்களா. அப்படியே போகும்போது 2 செருப்பு, அந்த செருப்பு ரொம்ப பழைய செருப்பாக இருக்கும். அதையே பார்த்து அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் என்ன சுச்சுவேஷன்ன்றது புரிஞ்சுக்கலாம். அந்த செருப்பை வந்து அந்த படிக்கட்டு மேலே அப்படி கழட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இடது காலை வைப்பார். இடது கால் வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வலது கால் வச்சு அதுக்கப்புறமேல் வந்து போவார். இந்த இடத்துல வந்து சொல்லியே ஆகணும், மியூசிக் வந்து எந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்றது. இளையராஜா வந்து மியூசிக் தான் போட்டிருப்பார், ஆனால் அந்த இடத்துல நமக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் கன்வே ஆகும். அவங்க வீடு தேடும் போதும் சரி, அதில் ஒரு பிஜிஎம் வரும், அது சூப்பராக இருக்கும். நான் முடிஞ்சால் ஆட் பண்ணி விட்றேன், அதுக்கு ஸ்ட்ரைக் அடிக்காமல் இருந்தால் சரி. அது மியூசியமாக இருக்கட்டும். அப்புறம் வந்து இப்போ இன்னொரு மியூசிக் வரும் கடைசியாக வந்து டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அது பேர் வந்து சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வந்து அது இருக்குது. சூப்பராக இருக்கும். அதை ஃபுல்லாக போய் பார்ப்பார். பார்த்துட்டு கடைசியாக வந்து மங்கா கிட்ட வாங்கி தண்ணி குடிப்பார். அந்த தண்ணி குடிக்கிற சீன்லேயே வந்து இப்படி தண்ணி குடிச்சிட்டு இருப்பார். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீனில் மெட்ரோ வாட்டர் அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்கும் சரிங்களா. சரி என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அதை முடிச்சிருவாங்க. தண்ணி குடிச்சாங்க, தண்ணி குடிச்சு தண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அடுத்து என்னென்னா அப்படியே வந்து நடந்து வருவார். நடந்து வரும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துடும், அவர் இறந்து போயிடுவார். அது அவர் ஆல்ரெடி வந்து மூச்சு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இறந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து பயங்கர அழுகையாக வந்து அந்த இது வந்து இருக்கும். ஆஃப்டர் த பீரியட் என்னாச்சு அப்படின்னா இனி என்ன பண்ணுறது, அது கோபி வந்து ஒழுங்காக ஜஸ்டிஃபிகேஷன் அப்பயே வந்து கொடுத்துருப்பார். ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கும் ஒரு லவ்வருக்கும் ஒரு சூப்பரான கேரக்டர் அந்த கோபி கேரக்டர் தான். என்னவா சொல்லுவார்னா, ஆமாம் 84 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டார், அவர் எவ்வளோ சந்தோஷமாக வந்து போயிருப்பார் அந்த வீடை பார்த்துட்டு தான் பிரச்சனை வாங்க. கரெக்டாக அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் சரி ஓகே இந்த படத்தை வந்து சுபமாக முடிப்பார் அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சேன் பாலு மகேந்திரா கிட்ட இருந்து. பட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு சுச்சுவேஷன், இதில் மெட்ரோ வாட்டர் அக்யூர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அது மிகப்பெரிய அளவில் வந்து பகீர்னு ஆயிரும். அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் இங்கே வந்து வரப்போகுது, இங்கே வந்து இருக்கக்கூடிய தண்ணியை தான் வந்து ஃபுல்லாக சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றப்ப இந்த இடத்துல வீடும் கட்டக்கூடாது, ஒன்றுமே கட்டக்கூடாது, நாங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோமே அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அப்புறம் அவங்களுக்கு பர்மிட் கொடுத்தாங்களே. ஸோ அங்கே போயிருப்பாங்க. ஸோ அங்கே தான் லஞ்சம் கொடுத்து அவங்க வந்து சீல் போட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்னா அது கரெக்டாக இந்த கிளைமேக்ஸு நான் வந்து பார்க்குறேன், என்னடா இன்னும் எப்படா படம், ஏன்னா படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம், கரெக்டாக இந்த சீன் வந்து 1 மணி நேரம் 44 நிமிஷத்தில் வருது, இன்னும் 1 நிமிஷம் என்னடா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் படத்தை பாதி ஏற்றி வச்சுட்டு நான் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கரெக்டாக செந்தாமரை வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாப்புல. அதில் அவர் தான் வந்து சீஃப் ஆஃபீஸராக இருப்பார். யார் வந்து லஞ்சம் கொடுத்தா அவங்கள வந்து
அதுக்கு பர்மிட் கொடுத்தாங்களோ அவங்கள கடைசியாக வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கிளர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் மாதிரி வந்து கடைசியாக பாலு மகேந்திரா கொடுத்துருப்பாரு, தன்னுடைய வீட்டுக்காக வந்து இன்னும் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படத்தை வந்து முடிச்சிருவாங்க. நான் ஒரு சுபமாக வந்து முடிப்பாங்கன்னு நினச்சேன், பட் ஸ்டில் ஸ்ட்ரகிளோடு வந்து முடிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு டார்க் ரியாலிட்டி என்னென்னா வந்து இப்போ தான் வந்து நிறையா கேள்விப்படுறமே, ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா மேனேஜர் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை வந்து அப்போயே வந்து அழகாக வந்து காட்டியிருந்தேன். அந்த சீன் ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஏன்னா வந்து மேனேஜர் தான், ஏன்னா அவங்க கம்பெனிலேருந்து தான் வந்து ஹவுசிங் லோன் வந்து சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் வரதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஏன் மகாபலிபுரம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் வந்து கேட்பான். ஸோ அதை கேட்ட உடனே அவங்க அதையும் நினச்சிட்டு வருவாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. பஸ்ஸில் வருவாங்க, பஸ்ஸில் வந்த உடனே கோபி பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, டக்குன்னு வந்து அழுதுருவாங்க. உடனே என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த இடத்துல டார்க்கான ரியாலிட்டிஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் என்னென்னா இன்னும் 2-3 பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்களும் நிறையா வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் ஐயருங்களே மீன் சாப்பிட்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ பிராமின்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் வந்து என்ன சொல்கிறது, பார்க்கலன்னா போய் பாருங்கள், யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, இல்லை டெலிகிராமில் போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனைலாம் வந்து கிடையாது. யூ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி, எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்தை பற்றி நானே இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லுவேன் நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு படத்தில். மறக்காமல் போய் வந்து பாருங்கள், ஏன்னா இருக்குது, அவைலபிளாக வந்து இருக்குது. ஏன்னா என்னென்ன படமும் பார்க்குறீங்க, இந்த படத்தையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டேன். ஆனால் பார்த்து 2 நாள் தான் ஆச்சு படம். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து சிலாகிச்சு, ஆஹா என்னமா எடுத்து வச்சிருக்கிறாப்புல படம் அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் வந்து என்னோடைய பெர்ஸ்பெக்டிவில் இது சூப்பராக இருந்துச்சுன்னு தோணும், இன்னொருத்தர் பெர்ஸ்பெக்டிவில் இது மொன்னையாக இருந்துச்சுன்னு தோணும், சில பேர் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்கன்னு தோணும். முக்கியமாக லவ் போர்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில், அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ போய் வந்து பார்க்கலாம், சரிங்களா? மறக்காமல் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.